அம்மா, காஞ்சி போன பூமியெல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போச்சுன்னா எங்களுக்கெல்லாம் கலங்குற விளக்கமா இருக்கிற நீங்களே கலங்கிட்டீங்களேம்மா. கலங்க வச்சுட்டாள் ஐயா. கவலைப்படாதீங்க, அவ யாருன்னு அடையாளம் காட்டணும், அவ்வளவுதானே. மேல்மட்டத்து ஆளுங்களுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, கீழ்மட்ட ஆளுங்களுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். 2 மட்டங்களையும் வச்சுக்கிட்டு அவ ஒரு மீன்காரிங்கிறத நிரூபிச்சிரும். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கரெக்டா பேசுவீங்கல்ல? மேல் அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க, ஜாக்கிரதை, பயப்படாதீங்க. அப்பா, என்னடா? என்னமோ என் பொண்டாட்டி மீன்காரின்னு உடனே அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லிச்சு அம்மா. இப்ப என்னடா கூடத்துல ஒரு குப்பத்தையே கூட்டியிருக்கு. அள்ளி ராஜ்யத்தெல்லாம் ஆம்பளைகளே இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. ஒண்ணு பண்ணு, உன் பொண்டாட்டியே கடைசி ஒரு தடவை பாத்துக்க, அப்படியே என்னையும் ஒரு தடவை பாத்துக்க. அட ஏன்னு கேளு. அதான் கேட்க கூடாது நீட்டியே. அட எங்கிட்ட கேட்கலாம்டா. சரி, ஏன் மோசடி பண்ண குற்றத்துக்காக உன் பொண்டாட்டியும் அவளுக்கு உடந்தையா இருந்ததுக்காக என்னையும் உள்ள தள்ளுறதுக்கு உங்க அம்மா ஏற்பாடு பண்ணிட்டா. என் பொண்டாட்டி உள்ள தள்ளிட்டு அப்புறம் எனக்கு முதலிரவு பட்டணமே பத்திக்கிட்டு எரியுதா, பட்டாம்பூச்சி கொட்டாங்குச்சி கேக்குதா? நர்றாடே. அம்மா, வர வேண்டியவங்க எல்லாம் வந்தாச்சு, மருமகளை கூப்பிடுங்க. மருமகளா? அந்த மீன்காரிய கூப்பிடுங்க. அடியே வாடி வெளிய. அடி மீன்காரி வாடி வெளிய. மாட்டிக்க போறோம்னு நினைச்சுக்கிட்டு தனக்கு தானே மாட்டிக்கிட்டு தொங்குதோ. ஒருவேளை இப்படி கூப்பிட்டு பார்க்கலாமா? மீனாட்சி நாச்சியார், மீனாட்சி நாச்சியார். யோ, ஐயா, விசில் அடிக்கல இருந்தே இவங்க உறவு எப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? விசாரிக்கிறதுல இருந்து விவரம் தெரிஞ்சிருக்குமே. கவிச்சி நல்லா பாத்துக்கங்க. இவ யாரு, இவளுக்கு உங்களுக்கு என்ன உறவுங்கறதெல்லாம் ஐயா முன்னாடி சொல்லிடுங்க. நீங்க சொல்ற உண்மையிலதான் என் குடும்ப கௌரவமே இருக்கு. ஒழுங்கு மரியாதை உண்மையை சொன்னீங்கன்னா அம்மா உங்களுக்கு லட்ச லட்சமா கொடுக்கறதா சொல்லிடுறேன். ஏங்க, லஞ்சம் கொடுக்கறது தப்பு தானே? அதை விட தப்பு ஒரு குடிசைக்காரையை கொண்டாந்து கோடீஸ்வரன் நிப்பாட்டினது. செஞ்சது நீங்க தானே. உங்களுக்கும் கௌரவத்தை சேர்ந்துச்சா? ஏன் தயங்குறீங்க, சொல்லுங்க. கொட்டு வெளிச்சம் ஆயிருமா? நீ காட்டி கொடுக்காம இருந்தா சரி. முழிக்கிற முடிய வச்சு சொல்றியா? பயப்படாம சொல்லுங்க. நான் என்னத்தமா சொல்றது? சிங்கப்பூர்லயே பிறந்து வளர்ந்து எங்க சீக்கிரங்குப்பத்து பிள்ளைகளுக்கு ஸ்லேட் பல்பம் வாங்கி கொடுத்தத சொல்றதா? இல்ல விக்காத மீன்களை எல்லாம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஐஸ் போட்டியில வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாங்களே, அத சொல்றதா? சுத்தி வளைக்காதீங்க. இந்த பொண்ணு உங்க குப்பத்தை சேர்ந்ததா இல்லையா? என்னம்மா, மருமக ஃப்ராடுன்னு நிரூபிக்கிறேன், அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கூட்டி வந்தீங்க. இவங்க சொல்றத பார்த்தா நீங்க தான் ஃப்ராட் மாதிரி தெரியுது. ஐயா பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. பஞ்ச பரதேசிங்களா, புத்திய காமிச்சிட்டீங்கல்ல. நீங்கெல்லாம் மாறினாலும் எனக்கு கவலை இல்லையா. அசைக்க முடியாத ஒரு துருப்பு சீட்டை என் கைவசம் வச்சிருக்கிறேன். யோ, போய் கூட்டிட்டு வா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. இந்த ஆளையாவது அடையாளம் தெரியுதா? ஏன் தெரியாது? நம்ம கண்ணாயிரம். இந்த மூஞ்சி சிங்கப்பூர்ல பிறந்து வளர்ந்ததா? அட நீங்க ஒண்ணு, இவர் நம்ம சீக்கிரங்குப்பத்துக்காரருங்க. இவருக்கு ஒரு பொண்ணு கூட இருந்துச்சுங்க. அந்த பொண்ணு இதுதானே? அசப்புல பார்த்தா இந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கும். ஆனா இது அது இல்ல. ஏன்பா, இவரோட பொண்ணு என்ன ஆச்சு? இந்த குடிகார பையன்கிட்ட 1000 தடவை சொன்னங்க, பொட்ட புள்ளைய கட்டுமரில கூட்டிட்டு போகாதேன்னு. எனக்கு பின்னாலே என் மகதான் வாரிசுன்னு சொல்லி வலையை எடுத்துக்கிட்டு வரிஞ்சு கட்டிக்கிட்டு போனா. அப்புறம் எறா பிடிக்க போன பொண்ண சொரா முழுங்கிடுச்சு. அட பாவிகளா, சிந்து பாத்து கதையா சிறுகதையா சுருக்கிட்டீங்களே. அம்மா, இவங்க எல்லாரும் பொய் சொல்றாங்க. ஆமா. குழந்தையும் குடிகாரன் தான் உண்மையை பேசுவாங்க. இப்ப நான் குழந்தையும் இல்ல, குடிக்கவும் இல்ல, எப்படி உண்மையை சொல்றது? என்னய்யா? ஆமா, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. தொடங்க. இந்த பாரியா, இதுல இருக்கிறது சாராயம் இல்ல,
இந்த குடும்பத்தோட சரித்திரம். குடிச்சிட்டு கொப்பளி. எல்லாரும் என்ன மன்னிக்கணும். இப்போ ஒரு உண்மையை நான் சொல்ல போறேன். ஐயா கையை நீட்டுங்க. நான் சொன்னதெல்லாம் சத்தியம் சத்தியம் சத்தியம். சங்கதியை சொல்லாம சத்தியம்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? அத நான் இன்னும் சொல்லலையா? என்ன சொல்லணும்? கிழிஞ்சது போ. இது உன் பொண்ணா? இது இல்ல. யோ, என்ன இல்லையா? இத பார்த்து சொல்லு. இது உன் பொண்ணா? என்னங்கய்யா விளையாடுறீங்களா? எவனுக்கோ பிறந்ததெல்லாம் என் பொண்ணுன்னு ஒத்துக்க சொல்றீங்களா? ஊத்தி கொடுத்தா உழைடுவேன்னு நினைச்சீங்களா? இது என் பொண்ணு இல்ல, பொண்ணு இல்ல, பொண்ணு இல்ல. ஏண்டி, அந்த குப்பத்து கூட்டத்துல இருந்து உன் குடிகார அப்பா வரைக்கும் உண்மையை சொல்லாம போயிட்டாங்க. உன் தாலி மேல சத்தியமா சொல்லு, நீ மீன்காரி இல்ல? அடிச்சு இல்லைன்னு சொல்லிடு, உடனே படுக்கைக்கு போயிடலாம். இல்லைன்னா நான் வேற யாருக்குன்னா வாக்குப்பட வேண்டியிருக்கும். ஆமா, நான் மீன்காரி. குப்பத்துல பிறந்தவதா. அந்த கூட்டத்துல ஒருத்திதான். பணத்தால எதையும் சாதிக்கலாம்னு நினைச்சீங்களே, உங்களால முடிஞ்சதாத்த. பாசம் தான் என்னை காப்பாத்துச்சு, பணமா உங்களை காப்பாத்துச்சு. இனிமேலாவது மனுஷிய வாழ கத்துக்குங்க. இல்லனா மானம் கெட்டு மரியாதை கெட்டு அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஜீவன் கூட இல்லாம, ஒத்தாசைக்கு கூட ஆள் இல்லாம ஏங்கி வீங்கி அனாதபுரமா நாரி கிடப்பீங்க. பேசுவடி பேசுவ. நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. ஒன்ன சொல்லி குத்தம் இல்லடி. தரங்கட்ட உன்ன தகுதி உள்ளவரை போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள மருமகளா கொண்டு உட்கார வச்சிருக்காரே, இந்த ஆளை சொல்லணும். சும்மாமா, அவன் நீ புருஷனா நடத்திருந்தா அப்படிலாம் நடக்குமா? மங்கனிக்கு மங்கனி கேட்டு கிங்கனிக்கு கிங்கனி கேட்டுன்ற மாதிரி நான் எங்க அப்பன மாதிரியே லோல் பண்றேன். யோ, என் புள்ள பலம்பரத்தை கேட்டியாயா? நடுத்தரவுல கிடந்த ஒருத்திய நாச்சியார் வீட்டுக்கு மருமகள் ஆக்கிட்டியா? சொல்லுயா சொல்லு, உனக்கு நான் என்ன தப்பு பண்ண? இது கூட தப்புதான். முதல்ல இவ்வளவு வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. திருட வந்தவங்கன்னா வெளியே அனுப்பலாம், திருத்த வந்தவங்களை எப்படி அனுப்புறது? ஓஹோ, திட்டம் போட்டுதான் இந்த நாடகம் எல்லாம் நடக்குதா? அப்ப முதல்ல மரியாதையா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயா, இல்ல நீ கட்டின அந்த தாலி அறுத்துட்டு உன் கண்ணு முன்னாடியே நான் விதவை ஆயிடுவேன். மாமா, அவ விதவையாயிருவேன்னு சொன்னாலே அதுக்கு பயந்து நான் இந்த வீட்டை விட்டு போகலம்மா. அவ எதையும் செய்ய துணிஞ்சவ. அறுத்துருவேன்னு சொன்னாலே அதை நான் கட்டின தாலியை மட்டும் இல்லம்மா, இந்த மண்ணோட தர்மத்தை, அந்த தர்மம் சாஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்ப நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ஐயா, போறதுக்கு முன்னால நறுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. சொல்றேன். பணத்திமிர்ல எதையும் எடுத்தேன் கவுத்தேன்னு வாழ்ற இவருடைய வாய் அடைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்த வீட்டுல ஒரு வாரிசு உருவாகணும். இவ வயித்துல ஏன் குடும்ப வாரிசா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது ஒரு நாள் நடக்காது. ஒண்ணு இந்த வீட்டை விட்டு அவ வெளியே போகணும், இல்ல இந்த வீட்டுக்குள்ள அவ வாழா வெட்டியா தான் இருக்கணும். வாடா இல்லங்க, வாழா வெட்டி ஆகுறேனா இல்ல வாழ்ந்து காட்ட போறேனான்னு பொறுத்திருந்து பாருங்க. எண்ணி 10வது மாசத்துல இந்த பரம்பரை தொட்டில ஒரு வாரிச போட்டு உங்களை பாட்டியா ஆக்கல, ஆக்கியே தீருவேன். சரிதான் போடி, நீ வாடா. நீரு கோணி கிட்டிச்சனா தெரியுமா? என்னது, சட்டப்படி கல்யாணம் உங்களை உங்க மாமியார் பிரிச்சு வச்சிருக்காங்களா? ஆமா சார். கவலையப்படாதீங்க, இந்து திருமண சட்டம் செக்ஷன் 9 படி உங்க மாமியார் உள்ள தள்ளி. அவங்கள ஒண்ணு உள்ள தள்ள வேணாம் சார், என் புருஷனை படுக்கையில உள்ள தள்ள ஏற்பாடு பண்ணுங்க, அது போதும். யாருங்க அழகுனாச்சார்? நான் தான். என்ன வேணும்? சிங்கப்பூர் சேர்ந்த மீனாட்சிங்கிற பொண்ணு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? சிங்கப்பூர்காரியாவது மண்ணா கட்டியாவது, அவ சீக்கிரம் குப்பத்தை சேர்ந்த மீன்காரி இல்ல. அப்ப அந்த சபேதத்துல 2 பேரும் பிரிச்சு வச்சிருக்கீங்க. கூடைய போட்டு கவுத்து வச்சிருந்தீங்க, குடும்ப விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? மீன்காரியாச்சே, என்னதான் கூடைய போட்டு கவுத்தாலும் நாத்தம் பீறிக்கிட்டு நாலாபுரமும் வீசுமே. சுமாரியா, விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. அந்த மோசக்கார செருக்கி மேலதான் இருக்கிறா, முதல்ல போய் கைது பண்ணுங்க. நாங்க அதுக்காக வரலமா, இது கோர்ட் உத்தரவு. இது எங்க ஓட்டுறது? இந்த ஆள் முதுகுல ஓட்டுங்க. படிச்சு தொலையா. சட்டப்படி திருமணம் செய்து கொண்டுள்ள லட்சுமி நாராயணன் மீனாட்சி தம்பதிகளை அந்தஸ்து பேதம் என்கிற காரணம் காட்டி பிரிக்க முயல்வது சட்டப்படி குற்றமாகும். தாம்பத்திய உறவு உரிமை என்கிற சட்டத்தின்படி தாம்பத்திய உறவுக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்த செயலும் சட்டத்துக்கு விரோதமான செயலாகும். ஆகவே இம்மாதிரியான சூழ்நிலையில் தேவைப்பட்டால் தம்பதிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலாம் என்று இதன் மூலம் கோர்ட் உத்தரவிடுகிறது. ஹைகோர்ட் என்னையா, அந்த ஆண்டவன் போட்ட உத்தரவாவே இருக்கட்டுமே. என் அந்தஸ்துக்கு குறைஞ்ச ஒரு பொண்ணோட என் பையனை நான் சேர விட மாட்டேன். விளையாடாதீங்கம்மா, கோர்ட் விஷயம்னா கோர்ட்டையே நடுநடுங்குது. ஆமாமா, கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. நான் எப்படியாவது வெற்றி கொடி நாட்டியா. முதலிரவு முடிஞ்சு போச்சு. நானும் என் கணவரும் சந்தோஷமா தான் இருக்கோன்னு உங்க மருமக லெட்டர் கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி கோர்ட் உத்தரவு.
என்ன நீங்களும் அவளை என் மருமகன் சொல்றீங்க? அது நீதிபதியே சொல்லிட்டாரு. அவர்தான் என் புருஷன், மேல அனுப்பி வைங்க. அனுப்ப முடியாது. என்னடி பண்ணுவ? என்ன அத்தை தரையில விழுந்த மீன் மாதிரி துடிக்கிறீங்க? திக்கில்லாதவங்களுக்கு தெய்வம் துணைங்கிறது அந்த காலம், கோர்ட்டு துணைங்கிறது இந்த காலம். எந்த கோர்ட்டுக்கும் நான் பயப்பட மாட்டேன்டி. என் பையன் அனுப்ப முடியாதான். வேணாமா, கோர்ட்டு விஷயத்துல விளையாடாதீங்க. சட்டத்தை மீறினீங்க, உங்களை உள்ள தள்ளிவிடுவாங்க. அச்சு சோத்துக்கும் அவுன்சு குழம்புக்கும் ஆசைப்படுறீங்களா? கண்ட நேரத்துல கண்ணா பின்னான்னு தின்னுட்டு சும்மா கிண்ணுன்னு இருக்கிற உங்க உடம்பு கல்லு உடைச்சு தேவாங்கா இழைச்சு போயிடும். இதெல்லாம் உங்களால முடியுமா அம்மா? என்ன பலவன்னு பேசிக்கிட்டு தள்ளுங்க. மேல போங்க சார், போங்க. வாங்க. என்ன இளவு இது? போலீஸ்காரங்களும் மேல ஏறாங்க. யாரா நீ? நான் சமைக்கிறேங்க. போய் முதல்வர் வேண்டிய ஏற்பாடு பண்ணு போ. சரிங்க. பாவி இப்படி பண்ணிட்டாலே. யோ, எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, இந்த கோர்ட் உத்தரவை உடனடியாக உடைச்சாகணும். எனக்கு உடனே ஒரு ஐடியா சொல்லு. அவ்வளவுதானே? அவங்க கிடக்குறாங்க, பிஸ்கோத்த வைக்கல வச்சிருக்காங்க. நீங்க தான் லட்சம்னு சொல்லிட்டீங்களே, நான் பிடிக்கிறேன் பாருங்க நம்ம கில்லாடி கிருஷ்ணசாமிய. வர்றேன். நமக்கு மேல அலையறா. மதியாச்சே, என்ன செய்யணும் தெரியலையே. கைய விடுங்க. இத்தனை நாள் எங்க போச்சு உங்க கொஞ்சம் எல்லாம்? சட்டத்துல உங்க அம்மாவை மாட்டிட்டேன், அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்கன்னு பயந்து தானே என் பின்னாடியே வந்தீங்க. எனக்கு தெரியாது உங்களை பத்தி. ஐயா, அம்மாக்கு மேல சும்மா இந்த பாரு, பருப்பு கொதிச்சா சாம்பாரு, உறுப்பு கொதிச்சா சம்சாரன்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்க. நான் கொதிச்சு வெடிக்கிறதுக்குள்ள என்ன அணைச்சு அமைதிப்படுத்து உட்காரு. அப்படின்னா இந்த கட்டிலே கதி கலங்குற அளவுக்கு என்ன கட்டி பிடிக்கணும். நான் ஐயோன்னு போடுற சத்தத்துல இந்த கட்டிடமே இடிஞ்சு விழுந்துடும். 10வது மாசத்துலயே எனக்கு தொட்டில ஒரு குழந்தை லடக்குன்னு விழுந்துடும். அப்படி கட்டிப்பிடிங்க. உடைச்சிட்டேன். இந்தாங்க. என்னது? ஐயோ, சேடுறா. அட கதவை துறையா. கில்லாடி கிருஷ்ணசாமியா கொக்கான்னா? ஐயோ, யார் இந்த நேரத்துல தொந்தரவு பண்றது? போலீஸா? எங்க ஒண்ணு நடக்கலையே. எங்கடே புள்ள? பையன் கசங்கல, படுக்கையும் கசங்கல, வேர்த்து கொட்டல, விபரீதமும் நடக்கல. அப்பாடா பாடா. நில்லுங்க. என்ன இன்ஸ்பெக்டர், சட்டத்தை மீறாங்க? அவங்க ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்கம்மா. சேவா? அப்ப முதல்ல கொடுத்த தீர்ப்புகள் திருத்தப்படலாம். இன்ஸ்பெக்டர், தம்பிக்காக வச்சிருக்கிற பாலியும் பழத்தையும் நீங்க சாப்பிட்டு பட்டுன்னு வீட்டுக்கு போய் படக்குன்னு படுத்துங்க. இன்னைக்காவது நைட் டியூட்டியை வீட்டுல வச்சுங்க. இந்தாங்க, இத வச்சுங்க நீங்களே. ஏண்டி, குடிசைக்காரியான உனக்கே கோர்ட்டு தெரியும்னா, கோடீஸ்வரியான எனக்கு கோட்டையே தெரியும். ஆட்டம் போட்டியே எப்படி அடக்குன பத்தியா? இன்னைக்கு உங்க பணத்தை வச்சு எங்களை பிரிச்சுட்டீங்க. ஆனா அவருக்கு பொண்டாட்டினா எனக்கு புருஷன் அவரு. அந்த புனிதமான உறவை உங்களால நிரந்தரமா பிரிக்க முடியாது. என்னடி பெரிய புனிதம் உறவு? வழிச்சா சாணி, புடிச்சா புள்ளையாரு. நினைச்சாதாண்டி எதுவும். நினைக்க வைக்கிறேன். கட்டின புருஷனையே வீட்டை விட்டு விரட்டிட்டு பெத்த பிள்ளையோட சந்தோஷத்தையும் இப்படி கெடுக்குறீங்களே, இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிக்கத்தான் போறீங்க. அட, இந்த அழகு நாச்சியாருக்கே சாபம் விடுறீங்களோ? இல்ல, இந்த மீனாட்சி நாச்சியார் சபதம் எடுக்கிறேன்.
சித்தா